திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா அவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கடம்பத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து விடையூர் கிராமத்தில் பரப்புரை செய்ய சென்றபோது விடையூர் கே. ராஜன், திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தியார் பேரவை, விடையூர் வி. சூர்யா, திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர் இளைஞர் அணி இவர்களது தலைமையில் கிராம மக்கள் வேட்பாளரை ராட்சச வாகனங்கள் மூலம் மலர் தூவி மாலை அணிவித்து மிட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்கள் உறவு சட்டமன்ற உறுப்பினர் இவங்க 2 பேருக்கு எதிர்த்து ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா 5 வருஷம் உங்களுக்கு வேலையே செய்யல, ஆட்சியாளரும் வேலை செய்யல, எம்எல்ஏவும் வேலை செய்யல. எம்எல்ஏ உங்களை வந்து பார்க்கல, நீங்களும் எம்எல்ஏ போய் பார்க்க முடியாது. இப்போ ஏதோ ஒரு பொய் சொல்லி வர்றாரு, ஊர் ஊரா வந்து நான் இந்த வேலையை செஞ்சேன் அந்த வேலையை செஞ்சேன். இந்த பகுதிக்கு ஏதாவது எம்எல்ஏ வேலை செஞ்சாரா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அவர் தான் சொல்றாரு எல்லா ஊர்லயும் வேலை செஞ்சேன், என்கிட்ட புக் இருக்குது, பட்டியல் இருக்குன்றார். அப்ப எப்படி பொய் சொல்றாரு பாருங்க. இந்த பொய் சொல்ற நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். பொய்யை தவிர வேற கிடையாது. 120 கோடி ரூபாய்க்கு சவுடு மண் கொள்ள காவேரி ராசபுரத்துல, அது உண்மை. எவிடன்ஸ் இருக்கு, போட்டோ இருக்கு, டாக்குமெண்ட். 250 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் ஊழல், அதுக்கு ஆவணம் இருக்கு. நீங்க சிந்தித்து பார்த்து செய்யாத ஆட்சி வீட்டுக்கு போனோம். தாலிக்க வேண்டும். ஒரு மக்கள் விரோத சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மக்களுக்கு பணி செய்யாத சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மக்களை பார்க்காத சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் சென்றாலும் பார்க்க முடியாத சட்டமன்ற உறுப்பினர், இப்படிப்பட்ட முடிவு கட்ட வேண்டும். 2014-21 எதிர்கட்சி எம்எல்ஏ ஒண்ணு கிழிக்கல, 21-26 ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒண்ணு கிழிக்கவே இல்லை. இந்த கிழிக்காத எம்எல்ஏவை சீட்டு கிழிக்கிற நாள் தான் 23/4/2026. அந்த சீட்டு கிழிக்கிறதுக்கு ரெட்டலைக்கு நீங்க ஓட்டு போடணும். போடுவீங்களா சொல்லுங்க. 100 நாள் வேலையில பல்வேறு குழப்பம். 100 நாள் வேலையில குழாய் வரி ஒரு வரியை போட்டு வரி கட்டலன்னா 100 நாள் வேலை கிடையாது. 100 நாள் வேலையில கண்விழித்திரை ரேங்கை எடுக்கணும்னு சொல்லி மக்களை துன்புறுத்துறாங்க. 100 நாள் வேலையில ஜியோ டேக் எடுக்கணும்னு சொல்லி காலையில 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அலைய விடுறாங்க. 100 நாள் வேலை 100 நாள் கிடையாது, 50 நாள் தான் வருது. 100 நாள் வேலை சம்பளம் ஒழுங்கா வரல. இதெல்லாம் இந்த ஆட்சியில் அவலங்கள். கேவலமான ஆட்சி. வீட்டுக்கு அனுப்பணும்னா ரெட்டலைக்கு ஓட்டு போடணும்.